ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பொதுவாக எல்லார் வீட்லேயுமே இந்த ரோஜா செடிகள் ஒரு செடியாவது வளர்த்துட்ருப்போம். நீங்கள் ஆர்கானிக் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை இன்ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்களா? இன்ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபெர்டிலைசரை உங்களோட செடிகளுக்கு கொடுப்பீங்க? ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபெர்டிலைசரை எவ்வளோ டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுப்பீங்க? நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க போகிறீங்க. இதில் யார் எந்த ஒரு மெத்தடை நிறைய பேர் ரோஜா செடிகளுக்கு பயன்படுத்தி ஒரு பெட்டர் ரிசல்ட்டை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத நாங்கள் கலெக்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா, நம்ம ஆர்கானிக் கொடுக்குறோமோ இல்லை இன்ஆர்கானிக் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோமோ, இதில் பெஸ்ட்டு ரிசல்ட் எங்கே இருக்குது அப்படின்றது நம்ம மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க தெரியுங்களா? ஸோ அவங்கக்கிட்ட இருந்து மட்டும்தான் கலெக்ட் பண்ண முடியும். நான் சொல்ல வேண்டிய விஷயம், எந்த ஒரு நர்சரியிலையுமே பார்த்துட்டிங்கன்னா ஆர்கானிக்கை ஃபாலோ பண்ண முடியாது. பிகாஸ் பூச்சி தொல்லைன்றது அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக பூச்சிக்கொல்லி மருந்து இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி சூப்பராக பூக்களை பூக்க வைப்பாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எதை பயன்படுத்துகிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.